நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி மந்த்துக்குரிய ராசி பலன்களைத்தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்ட மாதிரியே இனிமேல் மாத ராசி பலன்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இனிமேல் நம்முடைய மாத ராசி பலன்களை பொறுத்தவரை என்ன நடக்கின்றதோ அதை அப்படியே கூறப்போகின்றேன். மறக்காமல் உங்கள் ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்கள். சரி, வாங்க பிப்ரவரி மாதத்திற்கான கிரக நிலைமைகளை முதலில் பார்க்கலாம். லாபஸ்தான அதிபதியான குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். ராகு கேதுக்கள் 5 மற்றும் 11ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்கின்றனர். ராசி அதிபதியான சுக்கிரனும் விரயஸ்தான அதிபதியான செவ்வாயும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கின்றனர். வாக்குஸ்தான அதிபதியான புதன் பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். சுகஸ்தான அதிபதியான சூரிய பகவான் 14ஆம் தேதி வரை பாக்கியஸ்தானத்திலும் அதன் பிறகு தொழில் ஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்வார். தொழில் ஸ்தான அதிபதியான சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். சரி, வாங்க ரிஷபராசிக்கான பிப்ரவரி ராசி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷபராசியின் சின்னம் காளை என்பதால் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்புடன் செய்து முடிப்பார்கள். இயற்கையாக சாதுவான குணத்தை கொண்டிருப்பார்கள். ஆனால் சண்டை என்று ஒன்று வந்துவிட்டால் இவர்களை வீழ்த்துவது கடினம். இவர்களை நம்பி எந்த விஷயத்தை ஒப்படைத்தாலும் அதில் தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக இருந்து முடிப்பார்கள். இவர்கள் சுயநலம் அற்றவர்கள். இவர்கள் நிதானமாக செயல்படுவார்கள். நேர்த்தியான போக்கு இவர்களிடம் காணப்படும். யதார்த்தமான சிந்தனையுடன் செயல்படுவார்கள். இவர்கள் பேச்சில் உண்மை இருக்கும். இனிமையான குணமும் சகிப்புத்தன்மையும் சாதிக்கும் குணமும் இவர்கள் சிறப்புத்தன்மையாகும். இவர்கள் பொருளாசை உடையவர்கள் என்றாலும் நியாயமான வழியில் பொருளை தேடுவார்கள். பாசம் மிக்கவர்கள். ஆனால் விட்டு கொடுக்கும் தன்மை உடையவர்கள். உணவில் அதிக விருப்பம் உள்ளவர்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என தங்கள் காரியங்களை செவ்வனே செய்வார்கள். எப்பொழுதும் எதற்கும் கலங்காத மனம் உடையவர்கள். தாயிடம் அன்புடன் இருக்கும் சிலருக்கு தந்தையிடம் பகை இருக்கும். இவர்கள் யாருக்காகவும் உண்மையை மறைக்க மாட்டார்கள். குடும்பத்தின் கௌரவத்திற்காக பாடுபடுவார்கள். குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக செயல்படுவார்கள். இவர்கள் வண்டி வாகனங்களுடன் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் இருப்பார்கள். ரிஷபராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போரிடுவது கடினம். உங்களை எதிர்ப்பவர்கள்தான் தோற்று போவார்கள். எதிரிக்கு எப்பொழுதும் சவாலாகவே இருப்பீர்கள். ஆனாலும் நீங்கள் இயல்பிலேயே சாதுவாகத்தான் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதாரண புருஷராக திகழ்வீர்கள். உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலை தரும். பொது காரியங்களிலும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதேபோல் எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்வீர்கள். எந்த விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்காது. உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதே முன்னேற்றம் என்பது தங்களின் சித்தாந்தமாக இருக்கும். சரிங்க, ரிஷபராசிக்கான பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். கிரக நிலைகளின்படி ரிஷபராசிக்கு பிப்ரவரி மாதம் எதிர்பார்த்த மாதிரி சில உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மனம் சந்தோஷப்படும்படியான செயல்பாடுகள் இருக்கும். யார்கிட்டையாவது ஒரு உதவி கேட்டு இருக்கலாம். அதாவது பொருளாதாரம் சார்ந்தோ அல்லது கல்வி சார்ந்தோ அல்லது கடன் சார்ந்தோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நடப்பதற்கு உண்டான ஒரு அமைப்புமே காணப்படுதுங்க. நீங்கள் பலருக்குமே உதவி செஞ்சு இருப்பீங்க. அந்த உதவியினுடைய பிரதிபலன் இந்த காலத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுங்க. யாரையாவது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைகளில் இருப்பாங்க. ஒரு கைப்பிடித்து உங்களை மேலே தூக்கி கொண்டு வருவதற்கும் உங்களுக்காக ஒரு நல்ல மனது உடையவர்கள் நிச்சயமாக தென்படுவாங்க. அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். இதன் மூலமாக நல்ல திருப்தியான சூழல்கள் ஏற்படும். வேறு என்னங்க வேணும்? வேலை செய்யக்கூடிய இடங்களில் மேலதிகாரிகள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷம்தானே? இதுதானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு நமக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். நம்மளை எல்லோருமே பாராட்டணும், புகழணும்.
அப்போ இந்த மாதிரி நிலைகள் இருந்தா இன்னும் அதிகப்படியாக நீங்க உழைக்க தயாராக இருப்பீங்க. புகழ்ச்சி அப்படிங்கிறத விட செய்யக்கூடிய செயல்பாடுகளை நீங்கள் நேர்மையாகவும் நாணயமாகவும் செய்கிறீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறீங்க. சரியான உழைப்பும் கொடுக்குறீங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வரிசைப்படி நடந்தால் நிச்சயமாக மேல் அதிகாரிகள் உடைய ஆதரவும் இறைவனுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் முன்னேறிக்கொண்டே போகலாம். வரக்கூடிய தடைகளை நீங்கள் தவிடு பொடியாக்கக்கூடிய ஒரு பலம் பெற்றவர்கள்தான் நீங்கள். எதிரிகள் யார் வந்தாலும் சரி, அதை எதிர்த்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு திறமை, பக்குவம் கொண்டு இருப்பீர்கள். இதன் மூலமாக உத்தியோகத்தில் நல்லதொரு சூழல்கள் ஏற்படும். அனைவருமே உங்களை பாராட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி தரும். முக்கியமாக வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், இது தொடர்பான வேலைகள் எல்லாமே நிறைவேற்றுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். வீட்டில் விசேஷம் நடத்தினாலே அதற்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். இந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம், அந்த திறமைகள் எல்லாமே உங்களுக்கு வரும். தேவைக்கேற்ற பணம் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நிலைகளும் இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் நடக்கக்கூடிய சில சுப செயல்களை நீங்கள் செய்யலாம், தொடங்கலாம். திருமணத்திற்கு நிறைய பேர் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, பெண் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேலைகள் கூட தொடங்கினாலும் உங்களுடைய முயற்சி நல்ல முறையில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் காணப்படுதுங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருங்க. பிள்ளைகள் எந்த உணவு கேட்டாலும் வாங்கி கொடுக்காதீங்க. அது ஆரோக்கியம் சார்ந்ததா என்று கலந்து ஆலோசித்து சற்று பொறுமை நிதானத்தோடு சிந்தித்து செயல்படுங்க. அவங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய ரசாயனம் கலந்த உணவுகளை கொடுக்கிறதோ அல்லது ஜங்க் ஃபுட் போன்ற உணவுகளை வாங்கி கொடுக்கிறது, இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அன்பு வந்து குழந்தைகளுடைய மற்ற விஷயங்களிலும் காட்டுங்க. ஆனால் உணவுகள் விஷயத்தில் அன்பு காட்டுறேன், பாசம் காட்டுறேன்னு அவர்களுக்கு ஒவ்வாத ஒரு உணவுகளை நீங்கள் கொடுத்துடாதீங்க. அப்படின்னா அது அவர்களுடைய உடல் நலத்தை பாதிக்கும். ஆகவே விழிப்புணர்வோடு இருங்க. அன்பு, பாசம் எல்லாம் அவர்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் அதிகமாக செலுத்துங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இதுதான். அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்த பலருக்குமே மனசுல ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆர்வம் மிகுதியாக இருக்கும். ஆலய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கும். கோவிலுக்கு போயிட்டு வந்தா ஏதோ ஒரு நிலையில் மன நிம்மதி இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்வீங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது உங்களோட சேர்ந்து பயணித்து உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதில் ஆன்மீகத்தின் பங்கும் இறைவனுடைய அருளும் இன்றைய தினம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். ஆகவே இறை தொடர்பான விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்கள். ஆலயங்களுக்கு தேவையான திருப்பணிகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது, அபிஷேக பூஜை பொருட்கள் வாங்கி கொடுத்து உதவி செய்யறது, இது போன்ற ஒரு சின்ன சின்ன காரியங்கள் செய்தால் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் ஒரு சிறப்பு பலன்கள் கிடைக்கும். கருவறைக்கு விளக்கு ஏற்றுவதற்கு உண்டான எண்ணெய்களை வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சா உதவி செய்யுங்க. வாழ்க்கையில அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களை துன்புறுத்தாதபடி இடர்பாடுகள் இல்லாமல் ரொம்ப சுமூகமான ஒரு நிலைகளை கடந்து போய்கொண்டே இருப்பீங்க. எந்த பிரச்சனைகளும் உங்ககிட்ட நெருங்காது. இது போன்ற விஷயங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க. இது போன்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கடைபிடியுங்கள். வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும் உங்களை எந்த ஒரு விஷயங்களிலும் வாட்டி வதைக்காமல், பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் என்றே சொல்லலாம். இது தொடர்ந்து கடைபிடிங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, அவங்க மூலமாக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு சூழல், இதெல்லாம் உங்களுக்கு நல்லதொரு ஆதரவை ஏற்படுத்தி தரும். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். பணம், பொருளாதார நிதி, வீட்டுக்கு ஏதாவது ஒரு வழியில் அவங்க உங்களுக்கு துணையாக இருந்து செயல்படக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால வெற்றிகள் உங்களுக்கு குவியக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுதுங்க. உங்களுக்கு திறமைகள் அதிகமாக இருந்தால் கூட சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் வெளிப்பட வேண்டும் என்ற விதி இருந்தால் மட்டும்தான்
உங்களுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். அது போன்ற ஒரு நிலையில்தான் இந்த மாதம் காணப்படுது. ஆகவே உங்களுடைய செயல்பாடுகளில் நல்லதொரு திறமைகள் வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களும் விடாமுயற்சியுடன் செஞ்சுட்டா போதும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புக்குரிய மாதமாகவே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைத்து ரிஷபராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.